கலர் கண்ணாடிங்கிற சேனல் பேரை கலர் கண்ணாடி கிரிக்கெட்னு ரீசெண்டா மாத்திருந்தோம். அது ஏன் அப்படின்னு உங்கள்ல சில பேர் யோசிச்சிருந்திருக்கலாம். கிரிக்கெட்ல மட்டுமே ரொம்ப நாளா பயணம் பண்ணிருக்க மாரி இருந்துச்சு. அத தாண்டி ஒரு சேனல் அப்படின்னா, அது கண்டிப்பா எங்களோட மைண்ட்ல ரொம்ப நாளா இருந்தது. பொது செய்திகள், அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல் பண்ணணுங்கிறது. அதோடைய முயற்சி தான் இந்த 1ஆம் தேதி ஏப்ரல் 2024ல இருந்து கலர் கண்ணாடி வாய்ஸ் அப்படிங்கிற புது சேனல். கிரிக்கெட் சேனலுக்கு தெரிவிச்ச அதே சப்போர்ட்ட இதுக்கும் நீங்க தெரிவிப்பீங்கன்னு நம்புறேன். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி வாய்ஸ். மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே டிசி ஆடின மேட்ச்ல சூப்பர்பான ஒரு விண்டேஜ் தோனி ஷாட்ஸ்லாம் அடிச்சு முடிச்சு ரசிகர்களுக்கு செமையான ஒரு ட்ரீட்டை கொடுத்துருந்தாலும் கூட இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா இமேஜஸாக வெளியே வர்றது என்ன அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தன்னுடைய காலில் வந்துட்டு ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்கிறாரு. அது வந்து அவருடைய கால் வலிக்காக தான் கட்டியிருக்காருன்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏற்கனவே போன வருஷம் ஐபிஎல் அப்பவும் கூட இதை தான் அவர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு நீல வந்து ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்காங்க போன ஐபிஎலுக்கும் இந்த ஐபிஎலுக்கும் நடுவில். இதெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த வருஷம் ஐபிஎல் விளையாடிட்டு இருக்காருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் 2 மேட்ச்ல பேட்டிங் பண்ணாத மகேந்திர சிங் தோனி இதனால தான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு பேட்டிங்னாலுமே கூட நேத்து அது இறங்குறதுக்கான கண்டிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால அவர் இறங்கி ஆட வேண்டினாரு. ஸோ ஆடினதுக்கு அப்புறமா மகேந்திர சிங் தோனி அந்த இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிங்கிள்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் ஓடாமல் இருந்திருப்பாரு. ரொம்ப அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாரு. சிங்கிள்ஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் கூட இறக்கிருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஓட மாட்டாங்க மகேந்திர சிங் தோனி அண்ட் ஜடேஜா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று மகேந்திர சிங் தோனியுடைய கால காரணமாக கூட வச்சிருக்கலாம். இன்னொன்று அவங்க மகேந்திர சிங் தோனி ஜாஸ்தி பால்ஸை ஃபேஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐபிஎல் விளையாடுறவர். அவர் வந்து அதுக்கு நடுவில் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடுறது கிடையாது, வேற எந்த மேட்சஸும் விளையாடுறது கிடையாது. அதனால அவருக்கு அட்லீஸ்ட் இந்த மிடில் கொஞ்சம் டைம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றனால தான் அவங்க இப்படி பண்ணியிருந்தாங்க. அதனால நீங்க சொல்லுங்க, மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஜுரியை தாண்டியும் இவ்வளோ டெடிகேட்டடாக விளையாடுறதுங்கிறது உங்களை எந்த அளவுக்கு இன்னும் அவரை நேசிக்க வைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இன்னொரு வீடியோட நான் வந்து பார்க்குறேன். அது உங்களுக்கு உங்கள் பலம். ஓகே பாய். கலர் கண்ணாடிங்கிற சேனல் பேரை கலர் கண்ணாடி கிரிக்கெட்னு ரீசெண்டா மாத்திருந்தோம். அது ஏன் அப்படின்னு உங்கள்ல சில பேர் யோசிச்சிருந்திருக்கலாம். கிரிக்கெட்ல மட்டுமே ரொம்ப நாளா பயணம் பண்ணிருக்க மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு சேனல் அப்படின்னா, அது கண்டிப்பா எங்களோட மைண்ட்ல ரொம்ப நாளா இருந்தது. பொது செய்திகள், அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல் பண்ணணுங்கிறது. அதோடைய முயற்சி தான் இந்த 1ஆம் தேதி ஏப்ரல் 2024ல இருந்து கலர் கண்ணாடி வாய்ஸ் அப்படிங்கிற புது சேனல். கிரிக்கெட் சேனலுக்கு தெரிவிச்ச அதே சப்போர்ட்டை இதுக்கும் நீங்க தெரிவிப்பீங்கன்னு நம்புறேன். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி வாய்ஸ்.